ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிரியாணி தான் செய்ய போகிறோம். என்ன பிரியாணினா லேயர் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நல்லா வந்து காயணும். அப்போ தான் வந்து இந்த வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு நீள நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா வந்து பொரிச்சு எடுக்கணும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு. அது உப்பு வந்து சால்ட் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதக்கணும். லைட்டாக நல்லா வந்து கலர் மாறணும். லைட்டான வறுக்கக்கூடாது, நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பாதி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சூப்பராக மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் வறுக்கணும். வறுத்த வெங்காயத்துலேயே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக. அது கூட வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவு தான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு தான் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து பிரியாணி இலை ஒரு 2 சேர்த்துக்கலாம். பட்டை வந்து ஒரு 2 துண்டு, ஏலக்காய் வந்து ஒரு 4 எடுத்துக்கலாம். கிராம்பு வந்து ஒரு 5 வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளிலாம். இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ எடுத்துருக்கனால ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கிடுச்சு. அது இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காண்டி சேர்க்குறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா போட்டதெல்லாம் நல்லா வந்து வடையெல்லாம் போயிடுச்சு. வந்து கறி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ கூடுதலாக சேர்க்குறேன். கறிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. இந்த கறியிலே வந்து தண்ணி வரும். அதனால் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். அரிசி வந்து வேக வைக்க தண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்கட்டும். இந்த தண்ணியில் வந்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு. நல்லா வந்து கொதிக்கட்டும். அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. லைட்டாக வந்து கலர்லாம் மாறிடுச்சு தண்ணி. வந்து பாஸ்மதி அரிசி வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு 2 வாட்டி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறியில் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 பங்கு தான் வந்து வேக விடணும் அரிசியை. நல்லா வேகட்டும். இந்தளவுக்கு பாதி தான் வெந்திருக்கணும். லைட்டாக அப்படி வச்சா உடையணும். அந்தளவுக்கு வந்து வேக வச்சா போதும். வடிச்சிடலாம் சாதத்தை. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் வந்து அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு கறி, அந்த கிரேவி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக இருக்குது இந்த கறி கிரேவி. இதில் வந்து அரிசியை சேர்த்துடலாம். சுற்றி வர சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கறியை சேர்த்துட்டு அப்புறம் சாதத்தை சேர்க்கணும். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே புதினா சேர்த்துக்கலாம். வந்து சாதம் சேர்த்துக்கலாம். கறி சேர்த்துக்கலாம். அந்த கிரேவியை மேலே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம்.
அதுக்கு மேலே வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம். இதை சுற்றி வர சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கிரேவி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம வடித்து வச்சோம்ல அந்த தண்ணி சாதத்தில், அதாவது 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மிலே வைக்கணும். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. லேயர் பிரியாணி, சூப்பரான சுவையான லேயர் பிரியாணி ரெடி. செம்ம தரமாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேயர் பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.